தமிழர்கள் பாரம்பரியமாக கொண்டாடும் முக்கிய நாள்களில் ஒன்றான சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக சிறப்பிக்கப்படுகிறது. இது வெறும் புதிய ஆண்டின் ஆரம்பமே அல்ல, ஒருங்கிணைந்த குடும்ப உறவுகளுக்கும் பாரம்பரிய வழிபாட்டுக்கும் இணைப்பாக அமைந்துள்ளது. இந்த நாளை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். வீட்டை சுத்தம் செய்தல், வாசலில் மா, பலா, வாழை போன்ற முக்கணிகள் வைத்து அலங்கரித்தல், உறவினர்களுடன் பகிர்ந்து உண்ணுதல், பரிசுகள் பரிமாறுதல் இந்த நாளில் முக்கியமாக அமைகின்றன. தமிழர் பண்டிகைகளில் சூரியனுக்கு சிறப்பு இடம் கொடுக்கப்படுகிறது. சங்க இலக்கியத்திலேயே சித்திரை மாதத்தையே முதல் மாதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேஷ ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் நாளே தமிழ் புத்தாண்டு நாளாக கருதப்படுகிறது. இது பியூர்லி அஸ்ட்ரானமிக்கல். பூமி சூரியனை சுற்றி ஒரு சுற்று முடிக்கும் காலத்தை அடிப்படையாக கொண்டது. இதுவே தமிழ் வருடத்தின் நீளத்தையும் தீர்மானிக்கிறது. 365 நாட்கள், 6 மணி நேரம், 11 நிமிடம், 41 வினாடிகள். பழங்காலத்தில் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் என பாடியிருந்தார். அதேபோல் மகாபாரதத்திலும் சகாதேவன் ஜோதிடம் பார்த்து போர்க்காலங்களை தீர்மானித்தார் என கூறப்படுகிறது. அரசர்கள் போருக்கு போவதற்கும் சாந்தி ஏற்படுவதற்கும் ஜோதிட ஆலோசனை தேடியுள்ளனர். தமிழ் புத்தாண்டு வழிபாட்டில் வேப்பம்பூ, மஞ்சள், பச்சடி போன்றவை நம் வாழ்க்கையின் சுவைகளையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கின்றன. ஒரே சமயத்தில் இன்பமும் கசப்பும் கொண்டவைதான் வாழ்க்கை என்று எடுத்துரைக்கின்றன. வெற்றிலை, பாக்கு, மலர்கள், பொன்னால் ஆன ஆபரணங்கள், நெல்லு போன்ற மங்கள பொருட்களுடன் கூடிய தட்டை அதிகாலையில் காண்பது புனிதமாக நம்பப்படுகிறது. அது மட்டுமன்றி மலர் இலக்கியங்களில் கூட சித்திரை மாதம் தலைநாளாக விளங்குகிறது. மலைப்படுகடாம், பழமொழி 400 போன்ற நூல்களில் வேங்கை பூக்காலம் சித்திரை துவக்கத்தில் அமைகிறது என கூறப்பட்டுள்ளது. இவ்வளவு அழகான பரம்பரை அறிவியல் மற்றும் உணர்வுகளின் சங்கமமாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இது ஒரு சிம்பிள் கேலண்டர் சேஞ்ச் அல்ல. இது நம் கலாச்சாரத்தை, அறிவியலை, ஆன்மீகத்தை, குடும்ப பாசங்களை ஒரே நாளில் ஒருங்கிணைக்கும் ஒரு உணர்வு பெருக்கம்.